உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் சாஃப்டாவும் ஃபிளேவர்ஃபுல்லாகவும் வரணும்னா ஒரு சிம்பிள் சீக்ரெட் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் சைட் டிஷ். முதலில் உருளைக்கிழங்கை தோல் சீவி ஸ்மால் கியூப்ஸா நறுக்குங்கள். பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்குங்கள். அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கவும். வெங்காயம் லைட் கோல்டன் ஆகும் வரை வதக்குங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிட வாசனை வரும் வரை வதக்குங்கள். அடுத்து தக்காளி சேர்க்கவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகும் வரை வதக்குங்கள். இப்போ உருளைக்கிழங்கு கியூப்ஸ் மற்றும் பட்டாணி சேர்க்கவும். தேவையான உப்பு சேர்க்கவும். சிறிது தண்ணீர் தெளித்து மூடி வைத்து சுமார் 10 முதல் 12 நிமிடம் குக் செய்யுங்கள். உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆனதும் நல்லா கிளறி ஆயில் சிறிது செப்பரேட் ஆகும் வரை வதக்குங்க. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி.